ஊரு ஃபுல்லா சோனு அடமழை. நான் சொன்னதும் மழை வந்துச்சான்னு நம்ம மட்டும் பாட்ட போட்டுட்டு ஜாலியா அப்படியே கொட்டுற மழையில கிளம்பியாச்சு. லைட்டான மழை தானே அப்படின்னு கிளம்பி போனோம். கடைசியில பார்த்தா இவங்க பண்ற டார்ச்சர் பத்தாதுன்னு நீ வேறயாங்கிற மாதிரி ரோடு ஃபுல்லா ஒரே வெள்ளப்பெருக்கா ஓடுது. பல இடங்கள்ல டிராபிக் ஜாம், ரோடு பிளாக்கிங்னு எப்படியோ தட்டு தடுமாறி தப்பிச்சு வியாழக்கிழமை கடமையை செய்யறதுக்கு பாபாவை பாக்குறதுக்கு வந்தாச்சு. வழக்கமா இந்த ஏரியால ஸ்ட்ரீட் பார்க்கிங்கே இருக்காதுங்க. ரொம்ப சுத்தி சுத்தி தேடி தேடி பல நேரங்கள்ல பெய்டு பார்க்கிங்ல தான் விடுவோம் வண்டிய. இன்னைக்கு நம்ம நல்ல நேரம் இவ்ளோ தடங்களை தாண்டியாச்சு இல்லையா, அதனால சுமூகமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் பார்க்கிங்கே எங்களுக்கு கோவில் வாசல்லையே கிடைச்சதுனால அப்படியே விட்டுட்டு குடு குடு குடுன்னு கோவிலுக்குள்ள ஓடி போய் நல்லா சூப்பரா தரிசனம் முடிச்சுட்டு அப்புறம் வழக்கம் போலதான் நம்ம இந்தியன் கிராசரி ஷாப்பிங் இல்லாம எப்படி இதோ பச்சை மிளகாவை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறப்பான்னு என் கணவர்கிட்ட சொன்னா, நீ பச்சை மிளகாய் எல்லாமே சமைச்சிடுமா, காரம் சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு நல்லதுதான் அப்படிங்கிறாரு. அட போங்க பாஸ் அப்படின்ட்டு இறங்கி ஓடி வந்துட்டேன் இந்தியன் கிராசரி ஷாப்பிங்குள்ள. இங்க பாருமா, ஆல்ரெடி ரோடெல்லாம் பிளாக் ஆயிருக்கு. நிறைய மழை வந்து எங்கேயாவது ஸ்டக் ஆகுறதுக்கு முன்னாடி ரொம்ப நைட் ஆகுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடணுமா, டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுறியா அப்படின்னு என் கணவர் சொல்லி அனுப்பின ஒரே காரணத்தினால கணவர் பேச்சை தட்டாத மனைவியாச்சே நான் தான். அதனாலதான் இவ்ளோ ஃபாஸ்டா ஓடி ஓடி தேடி தேடி கடகடன்னு வந்து காய்கறி வாங்கிட்டு இருக்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. சரின்னு பில்ல போட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா அவ்வை சண்முகி மாதிரி இந்த ரோபோ வேற கொட்டுற மழையில கூட கடமையை செய்வேன்னு சுத்திட்டு இருக்கு.